கோவப்படுறேன், அதே பெரிய பாவம் தான். கொள்ளும் கொடிய பாவங்கள் டாக்டர் பிள்ளைகர் புத்தகம் இருப்பாரு. கொள்ளும் கொடிய பாவங்கள் ஒன்று கோபம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இது தோட்டங்களை மட்டும் கெடுப்பதில்லை, உங்களையும் கெடுக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும், உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும், உங்களுடைய சந்ததியை கெடுக்கும். நினைக்க கூடாது அது உங்களை தான் கெடுக்கணும். இட் டெஸ்ட்ராய் த ஹோல் அட்மாஸ்பியர். உடைய முழு வாழ்க்கையுமே அது கெடுக்கிறது. எனவே நாளில் ஆண்டு சொல்லுகிறார், சிறு நரிகள், அடுத்து குழி நரிகள். இட் இஸ் இன்விசிபிள், யூ cannot see them. அவங்க வருவது தெரியாது, போறது தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் பெரிய காரியம் தான் செய்வாங்க. ஊழியத்துல கூட பார்க்கலாம், ரொம்ப பார்த்தா பாவம் போல இருப்பாங்க. பட் the key elements for the destruction, அந்த அழிவுக்கு அவங்கதான் முக்கியமான திறவுகோள்கள். வெளியே பார்த்தா தெரியாது, அவங்கதான் குழி நரிகள். இரண்டாவது சிறு நரிகள். இந்த நாளில் ஆண்டவங்களோடு பேசுகிறார். This is the entrance to grow your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது முதலாவது தடை. இரண்டாவது தடை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது தடை அடுத்து தூக்கம். நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 6:10. Let you sleep. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதிகாலையில ஆவியார் எழுப்புகிறார், ஆனா எழுந்து ஜெபிக்க முடியல. திருச்சபையில வந்தோட தூக்கம். இன்னைக்கு சபைக்கு வராங்க, வந்த அடுத்த நிமிஷமே 3வது வாரம். It destroys your Christian life. It's an hindrance to spiritual life. படியுங்களுங்க, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அவனுடைய கருத்து என்னவென்றால் அசதி, நிர்விசாரம், அதிக நேரப்பட எழுந்திருந்து. ஆண்களும் பெண்களும் அப்படித்தான். ஒருவேளை அது சனிக்கிழமை என்றால் அது அவன் சொன்ன சனிக்கிழமை மட்டும்தான் தூங்குறேன். அநேகர் வாரத்துல 7 நாளும் தூங்குறாங்க. இன்றைக்கு ஆலயத்துக்கு கால தாமதம், வாகனம் இருக்கிறது, ஆலயம் பக்கத்தில் இருக்கிறது, ஆனாலும் அந்த செய்தியின் பாதி நேரத்துக்கு தான் வராங்க. காரணம் என்றால் தூக்கம். என் அன்புடைய பிள்ளையே, the destroy your growth, இந்த வளர்ச்சியை அது கெடுக்கிறது. இந்த தூக்கம் ஒரு ஆவி. சபைக்கு வந்தாலும் தூங்குறது, சபைக்கு வந்த அடுத்த நிமிஷமே தூக்கத்தின் ஆவி. மிகுந்த விழிப்போடு இருங்கள், மிகுந்த கவனமாயிருங்கள், மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். உங்களுடைய அதாவது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் நித்திரை செய்யட்டும். ஒரே திரும்ப வருது. தூக்கம், உறக்கம், நித்திரை, கவனத்திரையின் ஆவி. That hinder your spiritual life. உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறது. மூன்றாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையை தடை